தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே சில நிமிடம் சொல்லுங்களேன். நீங்க சொல்றது எனக்கு பலனா இருக்கும். அந்நிய பாஷை பேசுறவங்க பேசுங்க. அந்நிய பாஷை இல்லையா, ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. தம்பி அடிக்கடி சொல்லுவார், ஆல்ரெடி சொன்னால வாய் திறக்கப்படுவதாக. அல்பர் ஹபாகா ஷேதர் ஹபாகா தரா. ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். தேங்க்யூ அப்பா. வாய் காலை வெட்டுங்க, நாங்க ஜோக்கா சொல்லுவோம். வாய் கால் வெட்டுங்கன்னு எலிசா சொன்னாரே, அது என்னது? வாய்க்கால். அதான் வாய்க்கால் சொல்லுங்க. வாய்க்கால். இந்த வாய் கால் பண்ணா வாய்க்காலை வெட்டுவீங்க, தண்ணி வரும். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா, தேங்க்யூப்பா. ஜீவ தண்ணீர் வரும். உங்க வாய் கால் வெட்ட வெட்ட தண்ணி புறப்படும். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. தண்ணி வந்தாலே சகாயம் வருதுன்னு அர்த்தம். தண்ணி இருக்கிற இடத்துல சகாயம், சந்தோஷம், ஜாய், பீஸ், ஹல்லேலூயா, லவ், கனிகள் உண்டாகும். தண்ணி இருக்கிற இடமெல்லாம் மரங்கள் உண்டாகும், கனிகள் உண்டாகும். இலை உதிராத மரங்கள். ஈரமோகோ தோரோ லோரோ கபாகா. ஜீசஸ், 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 ஜீசஸ். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திர பலியிட்டு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன். ஸ்தோத்திர பலியிட்டு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. எப்ப கூப்பிடணுமா? ஸ்தோத்திர பலியிட்டு. சங்கீதம் 50:14 நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஸ்தோத்திர பலியிட்டு கூப்பிடுவோமா? ஸ்தோத்திர பலியிடுங்க. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. அப்படி பலியிட்டுக்கிட்டே அப்புறம் கூப்பிடுங்க. ஆல்பர் ஹபா ஜீசஸ்னு சொல்லுங்க. ஏரேகபா, நான் உன்னை விடுவிப்பேன். என்ன அருமையான வாக்கு தத்தம் பாருங்க. ரிபகாதரா. ஜீசஸ், நாங்க துதிக்கிறோம், உம்மை கூப்பிடுறோம், துதிக்கிறோம், உம்மை கூப்பிடுறோம். நீர் என்னை விடுவிக்கிறீர், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். கடன் தொல்லையில் இருந்து, எல்லா பிரச்சனைகளில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. என்னுடைய ஆசையெல்லாம் அங்க வந்து திரும்பி போகிற போது ஒரு விடுதலையோடு நீங்க போகணுன்ற ஒரு ஏக்கத்துல தான் இந்த 3வது ஆராதனை. தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்றைக்கு தேதி 22 அல்லவா? இந்த 22ஆம் சங்கீதம் கண்முன் வந்து கொண்டே இருக்கிறது. அதுல 3ஆம் வசனம், இஸ்ரவேலின் துதிகளில் வாசமாயிருக்கிற தேவரீரே. ஆமென் சொல்லுங்க. எங்கள் துதிகளிலே வாசமாயிருக்கிறவர். துதிதான் அவருக்கு வாசம். அதுலதான் வாசமா இருப்பாரு. நாசமா போக பொல்லாத ஆவிகள்லாம் துதிதான் அவருக்கு வாசம். அதுலதான் அவர் வாசமா இருப்பாரு. நீ வாசனையா மாறுவா. துதி பார்க்கலாம், துதி பார்க்கலாம். 4 நாட்களா துதிக்க வச்சுக்கிட்டு, இந்த வாரமெல்லாம் துதிக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்களே. 10 நாளா உங்க வாய் துதித்து கொண்டே இருக்கிறதே. நிச்சயமாய் நீங்கள் வாசனையாத்தான் இருப்பீங்க.
உங்களுக்குள்ள கர்த்தர் வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 Thank you, Appa. Thank you, Appa. Jesus, we love you, Hallelujah. Thank you, Appa. உங்க சமூகம் தான் எங்களுக்கு பாக்கியம். உங்க சமூகம் தான். இன்னொரு விசக்கரங்களை உயர்த்தி we worship you, Lord. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. Appa, ekabagadarara, hallelujah, amen. Jesus, Jesus, நாம சொல்லுங்க, விடுதலையின் நாமம். அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும். நாம சொல்லுவோம், நாமத்தில் அற்புதம், சுகம், பல, சந்தோஷம். ராஜா ராஜா ஏசையா. வா, ஆண்டில காண்கிறவர்கள், கீழே இருக்கிறவர்கள், எங்கிருந்தாலும் உங்க நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஜீசஸ், ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. சங்கீதம் 65:4 65 ஜீசஸ் 4 உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டீரே. இந்த அருமையான சபைய நீர் சேர்த்து கொண்டீரே. பாக்கியவான்கள் சொல்லுங்க. அவருடைய பிரகாரத்துல, கர்த்தருடைய சமூகத்துல வாசமாய் இருக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டார், சேர்த்து கொண்டார். நீங்கள் பாக்கியவான்கள். அதனால அவருடைய நன்மையால் நாம் திருப்தி ஆவோம். இன்றைக்கு எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்றைக்கு எனக்கு தரப்போகிற, தந்து கொண்டிருக்கிற, ஆரம்பத்திலிருந்தே தந்து கொண்டிருக்கிற நன்மைகளால திருப்தி ஆவோன்னு சொல்லுங்க. திருப்தி ஆவீர்களா? இன்றைக்கு திருப்தியோட தான் நீங்க வீட்டுக்கு போவீங்க. அவருடைய நன்மையால, நன்மையிலேயே பெரிய நன்மை அவர் கூட வருவதுதான் பெரிய நன்மை. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே சொல்லுங்க. கமகதரா தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே மோடு இருப்பதுதான் மிகப்பெரிய பாக்கியம். உள்ளத்தின் வாஞ்சையப்பா, எங்க ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான்.
பக்கத்தரலாரக்கபா ஏலுமனமாகுதரா. கதை சொல்லுங்க ஏசையா. பகதரா என் முன்னே நிறுத்தி உள்ளே மகதரா அபகதரா அபகதரா அபகதரா. எனக்காக செய்கிறவரே, செய்து முடிப்பவரே, அவரே மதானே அல்பக பகதரா இக பகா என் பாரங்கள், என் ஏக்கங்கள், ஏக்கங்கள், எங்கள் சுமைகள் பாபா கதாரா இசையா பாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடி உம் பாதத்தில் இப்ப எல்லாரும் ஏகமனதா அப்பா. உம்மோடு இருப்பதுதான் நன்றி ஐயா. அல்பர்க பகா பகதரா அல்பர்க பகதரா. இதயத்தின் ஏக்கமை, இதயத்தின் ஏக்கமை, இதயத்தின் உம் சித்தம் சொல்லுங்க. உம் சித்தம் மகதரா உம் சித்தம் செய்வது. அப்பா உமக்கு நன்றி, நன்றி சொல்லுங்க. அப்பா பிதாவே, அப்பா அப்பா சொல்லுங்க. கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபம் அப்பா அப்பா அப்பா. என்ன சொல்லுங்க? அப்பா பரலோக அப்பா அப்பா உங்க நாம உயரணும்பா, உங்க அரசு வரணும், உங்க சித்தம் நடக்கணும்பா. ஆசையோடு சொல்லுங்க. உங்க நாமம் உயரணும். இந்த இந்தியாவில், இந்த பூமியில, இந்த மதுரை பட்டணத்துல உங்க விருப்பம். இப்ப சொல்லுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா தேங்க்யூ அப்பா. ராஜா அல்பர்கபா ஏபா சொல்லுங்க. அப்பா நாமம் உயர. இதுதான் அவருடைய ஏக்கம். இந்த உலகம் எங்கும்
உங்க அரசு வரணும்பான்னு சொல்லுங்க. உங்க சித்தம். அதுதான் கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபம். ஜெபத்திலேயே மேலான ஜெபம். உங்க நாமம் உயரணுமே, உங்க அரசு, உங்க விருப்பம் எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே சொல்லுங்க. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே உங்க நாமம் வாழ்க. திரும்ப வருதா? உம் நாமம் வாழ்க. இறைவே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அன்பு இயேசு என் ஆத்ம நேசருக்கு என் அன்பு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. பாஷையில் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் அளிக்கும் நன்மைகளா என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள். அப்பா வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தருடைய நன்மையால திருப்தி ஆகித்தான் போவீங்க. அந்த பாலைவனத்தில் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி ஆனார்கள். எல்லாரும் சாப்பிட்டு தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. எங்களை ஆசையெல்லாம் நீங்க எல்லாரும் திருப்தியோட போகணும். இந்த ஆராதனையில கலந்து கொண்டு எல்லாரும் திருப்தியோட இயேசுவே ஹல்லேலூயா. நான் நினைத்த காரியம், நான் என் ஜெபத்திற்கு பதில். தேங்க்யூ அப்பா. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியானார்கள். யோவேல் 2:26 சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, யோவேல் 2:26 சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்துகிற தேவனை துதிப்பார்கள் இருக்கு. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு காலமெல்லாம் துதிக்கும்படிதான் இந்த ஊழியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இப்படி ஒரு டவரை கொடுத்து இந்த 3வது ஆராதனை 10 நாள் துதி ஃபெஸ்டிவல். இதெல்லாம் எதற்கு? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையணும். அதிசய தேவனை நீங்க ஆராதிக்கணும், துதிக்கணும். அதற்கு தான் இந்த தேவ மனிதரை கர்த்தர் எழுப்பினா. ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே சத்தேடி வந்தாரா. எங்கோ நான் வாழ்ந்தேன், வாழ்ந்தேன் அறியாமல் என்னே சத்தேடி வந்தீ. தேடி வந்தாரா. முத்தங்கள் கொடுத்து நிழலா மாறிவிட்டு ராஜா கொடுத்து. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அப்பர ஹத்தர லக்கர கமரா. அப்பா பிதாவே தேவா ரட்சகரே ஆவியானவரே
சொல்லுங்க சொல்லுங்க எங்கள் தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அப்படி துதிப்பீர்கள்னு சொல்லி இந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து துதிப்பீர்கள். அதை எப்படி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார்? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணன்ட்ட கேளுங்க, எப்போது வெட்கப்பட்டு போனாரா? ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர்னு சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லவர்னு வாய் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு ஊழிய பாதையில கடந்து வந்த பாதையில கேட்டீங்கன்னா ஒருபோதும் வெட்கப்பட்டு போகலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்க உங்களை ஆசீர்வதிக்கிறோமோ இல்லையோ, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க வந்து நிற்கிறேன். என்னுடைய ஆசையெல்லாம் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும், கூட நிற்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். அப்கோர்ஸ் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். எங்களுடைய ஆசையெல்லாம் இந்த ஊழியம் இன்னும் 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 அடுத்த லெவலில் போகணும். தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. இந்த மகனுடைய ஏக்கமெல்லாம் நிறைவேறணும். தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. அதுக்கு நீங்க தான் ஊக்கமா நின்று உதவி செய்யணும். இது ஊழியம், கர்த்தருடைய ஊழியம். ஆல்பர் மகதரலரகபகா ஷேகபகதல சொல்லுங்க. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க. உம் நாமம் உயரணுமே. நன்றி ஐயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா சொல்லுங்க. ஜீசஸ்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அண்ணனுக்கு 7னா பிடிக்கும், அதனால 7 கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் நானும். சங்கீதங்கள்ல 7 இடங்கள்ல வருது திருப்தி திருப்தின்னு. உங்களுக்கு திருப்தியானே? ஹல்லேலூயா. பாவா பரம திருப்தி கையை தூக்கிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 இடங்கள்ல சங்கீதங்கள்ல ஒரு திருப்தியாக்குவே, அவர்களை திருப்தியாவோ, அங்க திருப்தியாவோ. 145 சங்கீதம் இந்த 15-16 ஹல்லேலூயா. நீங்க எடுக்க தேவையில்லை, நீங்க வாங்க வந்தாலும் போதால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருடைய எல்லா ஜீவன்களின் கண்களும் இப்படித்தானே சொல்லுங்க. எங்களையா பாக்குது? எங்களை பார்த்து என்ன ஆக போகுது சொல்லுங்க. எல்லா ஜீவன்களுடைய கண்களும் உம்மையே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றது. ஆமென். ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். ஆகாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரா? எத்தனை பேர் சாப்பிடாம வந்து நிக்கிறீங்க? ஆகாரத்தை தேடி வந்திருக்கீங்க. சரீர உணவு அல்ல, அவருடைய உணவை தேடி வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுத்து நீர் உமது கையை திறந்து ஆமென் சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தி ஆமென் சொல்லுங்க. திருப்தி வந்துருச்சா? கை தட்டி திருப்தின்னு சொல்லுங்க. திருப்தி திருப்தி திருப்தி. சகல பிராணிகளின் வாஞ்சைகள். ஹல்லேலூயா. நம்முடைய வாஞ்சை தான் என்னன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. திருப்தி ஆக்குவாரா உங்கள் வாஞ்சை? அதுவும் அந்த வசனம் கையை விரித்தா, கையை உமது கையை திறந்து அப்படின்னா அர்த்தம் நல்ல தமிழ்ல விரித்து. கல்வாரி ஞாபகம் வந்துருச்சா? கையை விரிச்சிட்டாரா? எங்கேயா விரிச்சாரு? உங்களுக்காக சிலுவையில. சிலுவையை மறந்துடக்கூடாது. சிலுவை போட்டுக்கிட்டே இருங்க. நாங்க கத்தோலிக்க பின்னணி, சின்ன வயதுல இருந்தே சிலுவை வாங்கிய பழக்கம். அக்கா சிலுவை போடுங்க, அம்மா சிலுவை போடுங்கன்னு தொலை குனிஞ்சு. இப்போ கூட ஆல்ரெடி வந்தா சிலுவை போடுங்கன்னு தான் வருவான். அவன் பெரிய ஊழியர் ஆகிட்டாரு, ஆனாலும் வந்து ஒரு சிலுவையை போடுங்க, சிலுவை அவர் கையை வச்சிருவான். ஆலையில் கத்தோலிக்க பின்னணி இந்த பழக்கம் போகுதா? சிலுவை கைதெடுங்க பார்க்கலாம். சேத்தரலாரா காபாக்கா ஏ பகதாரா லேரே காபா. அந்த சிலுவை தான் அங்க கையை விரிச்சாரு. நம்ம கை இன்னைக்கு நல்லா இருக்கு. இங்க கையை விரிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம கை ஓங்கிரு. கை சின்னம்னு நினைச்சிடாதீங்க நீங்க. ஹல்லேலூயா.
நம்ம கை ஓங்கி இருக்கு. ஹalleluya ஹalleluya. thank you அப்பா. கையை விரித்ததனால எல்லா பிராணிகளின் வாஞ்ச திருப்தி ஆகுது. சொல்லுங்க ஹாலே ஜீசஸ். thank you அப்பா. thank you அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே ஜீசஸ். ராஜா ராஜா அன்பால் பலத்தா ஏரேகபகா சொல்லுங்க அப்பா. இப்ப எல்லாரும் இணைந்து ஆராதனை செய்வோம். தேங்க்யூ அப்பா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உடைய சமூகம், உடைய பிரசன்னதா எங்களுக்கு பாக்கியம். தேங்க்யூ அப்பா. சகல உயிர்களின் வாஞ்ச, இங்க இருக்கிற சகல பேரின் வாஞ்ச திருப்தி ஆகட்டும். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். தீபகதாரே மாகுஷதகபகா. துதியும் புகழும் ஸ்தோத்திரம். தேங்க்யூ அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம். அல்பர் கபாகா முகத்தரல. இப்ப எல்லாரும் சேர்ந்து பக்கத்தரலார கபா ஏமரஹூதரலார கபா. இக்கபாகதரே அல்பர் கபா. உம்மை ஆராதிக்கிறோம். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. என் நண்பர். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. கையை விரித்து சகல பிராணிகள் வாஞ்சையை திருப்தியாக்குங்க. உங்க வாஞ்சை என்னன்னு சொல்லி கையை உயர்த்தி சொல்லுங்களேன். இந்த நாள்ல குடும்பத்துக்கு தேவை என்னன்னு சொல்லு. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தகப்பனை நோக்கி பாருங்க. தேங்க்யூ அப்பான்னு சொல்லு. உங்க விருப்பத்தை சொல்லுங்க, உங்க வாஞ்சையை சொல்லுங்க, உங்க தேவையை சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லது நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பான்னு சத்தம் போட்டு சொல்லலாம், ஜெபிக்கலாம். தேங்க்யூ அப்பா. எத்தனையோ தேவைகள், எத்தனையோ பிரச்சனைகள், குறிப்பாக உடல் ரீதியாய் பலவீனங்கள். அற்புதம் நடக்கட்டும். அந்த பாலைவனத்துல சுகம் கொடுத்துட்டு தான் சோறு போட்டாரு. உங்களுக்கு சுகம் கொடுத்துட்டு தான் அடுத்து செய்யப்பாரு. உங்களுக்கு சுகம் கொடுத்தா இப்ப சுகத்தை நான் கூறுகிறேன், சுகத்தை நான் கூறுகிறேன். பலவீனம் அற்று போவதாக சொல்றேன். வாஞ்சே திருப்தியாக்குபவர், திசையர திருப்தியாக்குபவர். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா.
தேங்க்யூ அப்பா. சேபகதாரலாரா கபா சீபகதோரலோரோ கபகா சீபகதர. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பயப்படாதே. சகரியா பார்த்து சொன்னாரே, தூதன் வழியாக பயப்படாத, உன் வேண்டுகோள் கேட்கப்பட்டதுன்னு சொன்னார். பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. ஜீசஸ், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கீங்களா? குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கண்ணீர் வடிக்கிறீங்களா? கர்த்தர் அற்புதம் செய்வாராக. அடுத்த ஆண்டு குழந்தையோட இந்த 10 நாள் ஆராதனையில கர்த்தர் அற்புதம் செய்ததை கொண்டு சொல்லுவீர்களாக. தேங்க்யூ அப்பா சொல்லுங்க. தீபகதரா. கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஒன்று நிச்சயம், என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. அன்னாளுக்கு பதில் வந்ததா? பதில் வந்தது. நீ சமாதானமா போ, சந்தோஷமா போ. கர்த்தர் உன் விண்ணப்பத்துக்கு கட்டளை பதில் கட்டளை இடுகிறா. தேங்க்யூ அப்பா. உங்க பிசினஸ்ல என்ன தேவையோ ஹரிமகாதராக பாகா அப்படியே துதி பார்க்கலாம், ஜெபிக்க வைப்பாக்கலாம். நன்றி அப்பா. எங்களுடைய வாஞ்சைகளை திருப்தியாக்குகிறவரே, கையை விரித்து சகல உயிர்களின் வாஞ்சையை திருப்தியாக்குகிறவர். இந்த நாள் காலை ஆராதனையில நின்று கை உயர்த்தி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா வாஞ்சைகளையும் திருப்தியாக்குகிறதற்காக நன்றி அப்பா. இவர்கள் இதய விருப்பங்களை நிறைவேற்றுகிறதற்காக நன்றி. எந்தெந்த காரியங்களுக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ இந்த நாள்ல ஒரு திருப்தி உண்டாகிறதற்காக நன்றி அப்பா. அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி அப்பா. அந்த காரியங்கள் மாறுதலாய் முடிகிறதற்காக நன்றி அப்பா. ஏக்கங்கள் ஈடேறுகிறதற்காக நன்றி அப்பா. எண்ணங்கள் கைகூடி வருகிறதற்காக நன்றி அப்பா. நீர் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்குகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஆமென் சொல்லுங்க. 65 வசனம் கூட சொல்லு. ஜெபத்தை கேட்கிறவரேன்னு சொல்லுங்க. ஜெபத்தை கேட்கிறவரே. அவருக்கு என்ன பெயர் கொடுக்கிறாரு சங்கீதக்காரரு? 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே. அதனாலதான் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நாங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பதில் வரவில்லை என்று சோர்ந்து போக வேண்டாம், வந்து கொண்டே இருக்கிறது நாங்க விசுவாசிக்கிறோம். ஏன்னா நமக்கு வசனம் சொல்லுது, அவருடைய சித்தப்படி எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்கிறோம்னு ஒரு அல்லேலூயா என்று சொல்லுகிறோம். ஆமென். ஒரு தைரியம் நமக்கு உண்டு. சித்தப்படி எதை கேட்டாலும் அதை நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமென் சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. தைரியம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். தைரியம், தைரியம். நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா. எத்தனையோ ஜெப குறிப்புகள் அண்ணன் கேட்டா சொல்லுவார். ஊழிய பாதையில இதெல்லாம் நடப்பதாக. இந்த கேம்ப் சைட், இந்த இடம் போதல அல்லேலூயா வருவதாக. அண்ணனுடைய ஆசைகள் எல்லாம் தோசைகளாய் மாறுவதாக சொல்லுங்க. நாங்க இந்த நாட்களே இடம் போதல அல்லேலூயா ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. அருமையான ஊழியம். இந்த ஊழியத்தினுடைய ஆசைகள் எல்லாம் அல்லேலூயா. May the Lord fulfill all your heart's desire. சங்கீதம் 24 மன விருப்பத்தின்படி தந்தருளி ஆலோசனைகள் எல்லாம் திட்டங்களை எல்லாம் சொல்லுங்க. அப்படி கையை நீட்டி சொல்லுங்க. இந்த மனுஷனை ஆசீர்வதிச்சினா உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லுங்க. நீ யாரை ஆசீர்வதிப்பாயோ அவர் ஆமென் உங்களை ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹalleluya, ஹalleluya. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பான்னு சொல்லுங்க. ஹalleluya. May the Lord grant your heart's desire. உங்கள் மன விருப்பத்தின்படி தந்தருளி. ஹalleluya. பக்கத்துல கூட பார்த்து ஆசீர்வதிங்களே. உங்கள் மன விருப்பத்தின்படி, உங்கள் மன விருப்பத்தம்
அத நல்ல தமிழ்ல சொல்வாங்க, மன விருப்பம் நடப்பதாக, உங்கள் ஏக்கங்கள் நிறைவேறுவதாக. அப்படி சொல்லி உற்சாகப்படுத்துங்களே, உற்சாகப்படுத்துங்களே. அப்பா நிறைவேறுவதாக. ஆமென் சொல்லுங்க. இந்த 20ஆம் சங்கீதம், நீ மகாதாராலா ராகபா, நிறைவேறுவதாக. Fulfill all your petitions. Hallelujah. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. Jesus name. Jesus, Jesus. Jesus, Jesus சொல்லி. Thank you அப்பா. Thank you அப்பா. அப்பா கையை விரிச்சதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம் என்பதை பாடலா பாடுவோமா? அதில் அந்த பாடல், நான் மன்னிப்படைய நீ தண்டிக்கப்பட்டி, மீட்படைய நொறுக்கப்பட்டி. சங்கீதம் 103 நம்ம அதிகமா சொல்றோம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தெரியுமே? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உபகாரங்கள் முக்கியமான உபகாரம் என்னையா? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி கிருபையினால முடிசூட்டி நன்மையினால திருப்தியாக்குகிறார். இத்தகைய நன்மையால திருப்தியாக்குகிறான்னு இன்னும் புரியும். எத்தகைய நன்மையினால? ஆமென். குற்றங்களை எல்லாம் மன்னித்து, அதுக்குத்தான் சிலுவை. குற்றங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய குற்றங்களை மன்னித்தது சாதாரண காரியம் அல்ல. 6 மணி நேரம் சிலுவையில தொங்குனதுனாலதான் குற்றங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜீசஸ் என்றாலே நான் அழுத்தி சொல்லுவேன், அவர்தான் பாவ மன்னிப்பு. கை தட்டுங்க பார்க்கலாம். மன்னிப்பு, பாவ மன்னிப்பு. அவர்தான் பாவ மன்னிப்பு. ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஜீசஸ் பூமிக்கு வந்தாரு. இத ஊரெல்லாம் சொல்றதா நம்முடைய கடமை. இயேசுதான். அதனாலதான் நான் மன்னிப்படைய நீ தண்டிக்கப்பட்டி, மீட்படைய நொறுக்கப்பட்டி. நான் மன்னிப்படைய நீ தண்டிக்கப்பட்டி, மீட்படைய நொறுக்கப்பட்டி. நீதிமானாக்க பலியானி, நீதிமானாக்க ஆமென் ஜீவன் தந்தி. அன்பே பேரன்பே. தேங்க்யூ அப்பா. காயப்பட்டி நான் சுகமாக, என் நோய்கள் நீங்கிய நீங்கதா. தேங்க்யூ அப்பா. நோய்கள் நீங்கியதே, சுமந்து கொண்டீர் என் பாடுகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கையை விரித்து சொல்லுங்க, இம்மானுவேல். இவ்வளவா இம்மானுவேல், இவ்வளவா அன்பே அன்பே. நான் மன்னிப்படைய தண்டிக்கப்பட்டி. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. சாபமானி என் சாபம் நீங்க
மீட்டீரே சாபத்தில் நின்று தேங்க்யூ அப்பா சாபமானி தேங்க்யூ அப்பா க்ளோரி மீட்டீரே சாபத்தில் நின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டேன் சிலுவையினா தேங்க்யூ அப்பா க்ளோரி ஆசீர்வாதங்கள் ஆமென் கொண்டேன் சிலுவையினா இப்ப கரங்களை உயர்த்தி ஆமென் இயேசு ராஜா இவ்வளவா அன்பு கூர்த்தி தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா அன்பே ஹalleluya அன்பே தேங்க்யூ அப்பா ஆமென் ஜோர கைதட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் ஏசையா 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 சொல்லுங்க ஏசையா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா ஏசையா 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 நன்றி ஆண்டவரே சொல்லுங்க கையை விரித்ததுனால நம்முடைய பாவம் எல்லாம் கழுவப்படுகிறது சிந்திய ரத்தத்தால தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா பாவம் மன்னிக்கப்படுகிறது நோய்கள் சுகமாகிறது ஹalleluya நன்றி அப்பா யோசித்து பாருங்க 6 மணி நேரம் சிலுவையில அவர் பலியானதால தொங்கினதுனால பாவம் கழுவப்படுகிறது ஏன் பாவம் கழுவப்படணும் போராடம்லாம் சொல்லுவேன் பாவம் கழுவப்பட்டதான் பிசாசின் மேல ஜெயம் எடுக்கலாம் ஆமென் சொல்லுங்க யோசித்து பார்ப்பேன் அவர் பிசாஸ் மேல ஜெயம் எடுப்பது மிக எளிது நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் பலியானார் ஆமென் சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க இந்த உலகம் இது அறியாததுனாலதான் இது ஒரு மதமா பார்க்கறாங்க இது மதம் அல்ல பிசாசின் மேல் ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்வு ஆமென் சொல்லுங்க ஆசைப்படுறீங்களா பிசாசின் மேல் ஜெயம் எடுப்போம் அதற்கு தான் இயேசு வேணும் இயேசு வந்ததுனாலதான் என் பாவம் கழுவப்படுது அவர் கழுவப்பட்டது அந்த பாவம் கழுவப்பட்டதுனாலதான் இன்றைக்கு நம்ம தைரியமா நிக்க முடியுது அதற்காகத்தான் அவர் பலியானா ஆமென் சொல்லுங்க அதான் சிலுவை அதிகமா தியானம் பண்றோம் ஹalleluya அதனால நான் மன்னிப்படைய நீ தண்டிக்கப்பட்டி மீட்படைய நொறுக்கப்பட்டி நான் மன்னிப்படைய தண்டிக்கப்பட்டி மீட்படைய நொறுக்கப்பட்டி நீதிமானாக்க பலியானி நித்திய ஜீவன் தந்தி தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா ஜீசஸ் ஜீவன் அன்பே பேரன்பே அன்பே ஹalleluya பேரன்பே ஜோர கைதட்டி ஏசையா ஏசையா glory ஏசையா இன்னொரு விஷயம் ஏசையா
Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பான்னு சொல்லுங்க. ஒரு விச கை தட்டி thank you சொல்லுங்க. இபாகா தாராலாரா ஆண்டவரே ஹபாபாகா தாராலாரா ஹபாகா ஷபாபாகா தாராகா பாகா ஏலேரே ஹபாகா தாரா கூபகோ தோரோலோ ரோகா பாகா ஏமர ஹாபரா ஹாபரா வாஞ்சைகள் திருப்தி ஆவதாக அப்பா. ஜெபங்களுக்கு பதில் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக, நோய்கள் சுகமாவதாக, பொருளாதார தேவை சந்திக்கப்படுவதாக. ஜீசஸ் 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 ஜீசஸ். Thank you அப்பா. Thank you அப்பா. எவ்வளவு நேரம் நின்னாலும் நில்லுங்க, கால் வலித்தா உட்கார்ந்துருங்க. அல்லேலூயா. இது ஒரு ஆராதனை செஷன் தான். எத்தனையோ வசனங்கள் ஆமென் வாழ்க்கையில கேட்டிருப்பீங்க. Just we want to worship the Lord. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இதுதான் குட் நியூஸ். இத அறிகிறோம், அனுபவிக்கிறோம், அறிவிக்கிறோம். ஆ ஆ ஆ சொல்லுங்க. ஆ ஆ ஆ. எதை அறிந்து கொள்றது? இயேசு என்னோடு இருப்பத சொல்லுங்க. இயேசு என்னோட இருப்பத நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி. இப்ப சொல்லுங்க. ஒன்றுதம்மா இயேசு என்னோட இருந்ததானா இருப்பத நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆ ஆ ஆ ஆ ஓ ஆ ஆ ஆ. Thank you அப்பா. ஆ ஆ ஆ ஆ ஏலேரே பகதா கவல கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. கவல கண்ணீரெல்லாம் Thank you அப்பா. மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோட இருப்பத நினைச்சிட்டா என்னுள்ள துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ள துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆ ஆ ஆ ஆ ஓ Thank you அப்பா. Thank you அப்பா. Jesus. Jesus. Thank you அப்பா. எனக்குள்ளே இருக்கிறா. இந்த அறிவு தான் மிகப்பெரிய பாக்கியமான அறிவு. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. அந்த அறிவு அனுபவமாகிறதுக்கு தான் பாடிட்டு இருக்கிறோம். அறிவு எப்படி மாறணும்? அனுபவமா மாறணும். அதுதான் துதி. 10 நாளா வாயை தர தர தரன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்களே. வாயை திறங்க, வாய்க்கால வெட்டுங்கன்னு அர்த்தம். அந்த வாய் திறந்து ஏசையா ஸ்தோத்திரம் அந்நிய பாஷை வசனத்தை சொல்லி துதிக்கும் போது அவர் என்னோட இருப்பத அனுபவிக்க முடியும்னு சொல்லுங்க. அனுபவிக்க விரும்புறீங்களா? சாப்பாடு போலதான். சாப்பாடு இருந்தா சரியாயிடுமா? வாயை திறந்து உள்ள போகணுமே. அது போலதான் சொல்லுங்க. இந்த இயேசு என்னோட இருப்பத நான் அனுபவிக்கணும்னா துதிக்கணும், பாடணும். காலையில எழுந்தவன ஒரு 10 பாட்டு சத்தமா பாடி பாருங்க. அவர் கூட இருக்கிறத நீங்க உணர முடியும். ஹalleluya. இயேசையா 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 இயேசையான்னு சொல்லுங்க சத்தமா. இயேசையா. Thank you.
you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா, ஏசையா 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 ஏசையா. thank you அப்பா. அப்படி அவர் அனுபவிக்கும் போதுதான் நம்ம உடல்ல விடுதலை உண்டாகுது. ஹalleluya ஹalleluya. ஒரு பலன் உண்டாகுதா? thank you அப்பா. நோய்கள் அகலட்டும், கவலை மறையட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். அதுதான் அவருடைய பிரசன்னம். அவர் சொன்னாரே, என் வீட்டின் நன்மையா நான் உங்களை திருப்தி ஆக்குவேன். இந்த திருப்தி தான் எதிர்பார்க்கிற நன்மைதான். தேங்க்யூ சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அனுபவிக்கிறவன் தான் அறிவிப்பான். ஆமென் சொல்லுங்க. அறிந்துகொள், அனுபவி, அறிவி. ஆமென் சொல்லுங்க. நீங்க அறிவிக்கிறவர்களா ஆண்டவர் மாற்றுவாராக. இந்த இயேசு நீங்க அறிவிக்கணும். இவர்தான் குட் நியூஸ். இந்த பூமிக்கு நல்ல செய்தி இயேசுதான். கைதட்டுங்க. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள். thank you அப்பா, thank you அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, இறக்கி வைத்தேன். நன்றி அப்பா. இறக்கி வைத்தேன். எல்லாரும் சொல்லுங்க, ஏசையா ஏசையா. thank you அப்பா, thank you அப்பா. அல்பன் மகுதரா கபகா சேதரே ஹப்ரா ஆப்ரஹேந்திர லக்கரே சந்திர லக்கர கபரா கபகதர லர கபகா. thank you அப்பா, thank you அப்பா சொல்லுங்க. சில நிமிடங்கள் தான். ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். thank you அப்பா, ஹalleluya. இந்த அறிவு இந்த இடத்துல இயேசு ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இந்த ஜீசஸ் அவர் செய்த முதல் காரியம் நம்முடைய பாவங்களை. இயேசு என்றாலே அந்த பெயருக்கு அர்த்தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஆமென் சொல்லுங்க. காப்பாற்றுவார். ஏற்கனவே சொன்ன, ஏன் பாவத்தை நீக்க வேண்டும் என்றால் பிசாசின் ஜெயம் எடுக்கணுமே. இந்த உலகத்தை பிசாசு ஆட்டி படைக்கிறான். நடக்கிற அக்கிரமங்கள் எல்லாம் எதனால வருகிறது? பிசாசால வருகிறது. இந்த தேசம் பிசாசு மேல ஜெயம் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா? எத்தனை அரசாங்க சட்டங்களை ஏற்றினாலும் தேசம் ஹalleluya பிசாசின் பிடியில இருப்பதனால ஜெயம் எடுக்க முடியல. கொலை கூடுது, கற்பழிப்பு கூடுது. ஆனா எல்லாவற்றுக்கும் காரணம் அந்த பிசாசை ஜெயிக்க இயேசு இந்த தேசத்துக்கு வேணும். கைதட்டுங்க பார்க்கலாம். ஏசையா 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 ஏசையா. சரியா இருக்கா? அப்படியே போக முடியுதா? தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இயேசுவின் நாமம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா. நான் போகிற இடமெல்லாம் இதுதான் இப்ப சொல்லிக்கொண்டே வருகிறேன், சொல்லி முடிக்கிறேன். ஹalleluya சொல்லுங்க. ஜீசஸ் என்றாலே
சொல்லுவேன், எதற்கு என் இயேசு இந்த பூமிக்கு வந்தார்? பாவம் மன்னிப்படைய, பரிசுத்தமாய் வாழ, பிசாசின் மேல் ஜெயம் எடுக்க, பரலோகம் போக. சொல்லுங்கப்பா, பாவ மன்னிப்பு, பரிசுத்தம், சிந்தையில பரிசுத்தம், கண்ணுல பரிசுத்தம், வாயில பரிசுத்தம், காதுல பரிசுத்தம். இதெல்லாம் இயேசுவால தான் முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தமாய் வாழ விரும்புறவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ், சிந்தையிலே பரிசுத்தம் அவர் இருந்தா இந்த சிந்தை சந்தையா மாறாது, சிந்தை பரிசுத்தமாவதாக. அல்லேலூயா. இந்த கண்ணு கண்டதெல்லாம் பார்க்காது, கவனமா இருக்கும். இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாது, கர்த்தர் தந்ததுதான் பேசும். அதுதான் இயேசு, பரிசுத்தம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. காதும் கண்டதெல்லாம் கேட்காது. பரிசுத்தர் பரிசுத்தரே. உட்கார்ந்து விடுங்க பார்க்கலாம். பரலோக ராஜா. முடிந்தா உட்கார்ந்து நில்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, ராஜா இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். Glory. மகதரலரா. Thank you, Father. Thank you, Father. சகலமும் படைத்தவர் உங்க பிள்ளைங்க, வல்லவரே ராஜா, சகலமும் படைத்தவரே, மங்காத பிரகாசமே. Thank you, அப்பா. நன்றி அப்பா. ராஜா ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஆவியானவரே. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. எங்கள் ஆவியானவரே, நேரமாகி கொண்டிருக்கிறபடி இந்த ஒரு வரி அதிகமா நான் பாடுற ஒரு வரி. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பா. அதிகமா நான் டெய்லி கூட பாடிடுவேன் இந்த பாடலை. ஒவ்வொரு நாளும் காலையில என் வாயில வர்ற பாட்டு இது. என் இதய துடிப்பா, என் ஜீவ நாட்கள் எல்லாம் காயம் மாற்ற ஜப வீரன் மாறணும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப இப்ப எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆஹாரா. Thank you அப்பா.
தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். ஹalleluya, ஹalleluya. நம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. இன்னொரு விச ஹalleluya. நம்மை ஆராதிக்கிறோம்ப்பா, ஆராதிக்கிறோம். Thank you அப்பா, thank you அப்பா, hallelujah, thank you அப்பா, hallelujah. ஏக்கம் ஜீசஸ், உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம். சொல்லுங்க, உந்தன் ஏக்கம், உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம், விருப்பமெல்லாம் என் இதய ஏக்கமாய் இருப்பதா. ஹalleluya. அப்படியே ஏக்கம் தான் நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படணும். ஆமென். பரிசுத்தமான ஒரு வாழ்வு, பிசாசின் மேல ஜெயம், பரலோகம். ஆமென். நான் ஜோக்கா சொல்லுவேன், மனப்பாடம் பண்ணும்படி சொல்லுவேன். பாப்பா பீப்பான்னு சொல்லி கொடுப்பேன். இதை நீ சொல்லுப்பா அப்படின்பேன். பாப்பா பீப்பா, இதை நீ சொல்லுப்பா. பாப்பான்னா பாவ மன்னிப்பு, பரிசுத்தம், பிசாசின் மேல் ஜெயம். பி வந்துருச்சு. அப்புறம் கண்ணை மூடுனா இதுதான் அவருடைய ஏக்கம். இதுக்கு தான் இங்க பூமிக்கு வந்து இந்த சபையெல்லாம் எதற்கு, ஏன் இந்த ஊழியம், இத சொல்லணும். ஹalleluya. நீங்க இத ஜீசஸ் சொல்லி ஆமென் ஜனங்களை, ஆமென், தான் சுவிசேஷ பாரம். இந்த நல்ல செய்தியை ஊரெல்லாம் சொல்லணும். உங்களுக்குள்ள நிச்சயம் இருக்கணும். ஆமென். இயேசு எனக்குள்ள இருக்கிறதுனால என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நான் பரிசுத்தமாய் வாழ முடியும். பிசாசு அடிக்கடி சொல்லுவான், உன்னால வாழ முடியாதுன்னு சொல்லுவான். இல்ல, நான் ஜெயிச்சிருவேன். எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு. ஹalleluya. நான் பரிசுத்தமா வாழ முடியும். நான் பரிசுத்தர் எனக்குள்ள இருக்கிறாரு. பிசாசு ஜெயிக்க முடியும். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உலகில் இருக்கிற அவனை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நான் கண்ணை மூடுனா என் இயேசுவை பார்ப்பேன். Thank you அப்பா. Thank you அப்பா. தேசத்துக்கு வேணும்ன்ற கை வைத்து காட்டுங்க. ஆமென். உங்க குடும்பத்துக்கு வேணும், உங்க சொந்தங்களுக்கு வேணும். கொர்நேலியு ஊழியம் போல சொந்தங்களுக்கு வேணும், உங்க உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, எங்கெல்லாம் ஆமென் உங்களை கர்த்தர் கொண்டு செல்கிறாரோ அங்கெல்லாம் இந்த குட் நியூஸ் சொல்லணும். இந்த இயேசு வேணும், இந்த தேசத்துக்கு வேணும். இந்த தேசம் இதை மதமா பார்க்குது. இது ஒரு மதம் இல்ல, இது ஒரு வாழ்வு. படைத்த கடவுளோடு வாழ்கிற வாழ்வு தான் இது. இது ஒரு மதம் அல்ல. இது இந்த உலகம் அறியும்படி நம்ம வாழ்வோம். வந்திருக்கிற புதுசா வந்திருந்தா உங்களுக்கு நான் சொல்றேன், ஆமென். இயேசுவோடு நடக்கிற ஒரு வாழ்வு பாக்கியமான வாழ்வு. அதனாலதான் டாக்டரா படிச்சு எம்டி முடிச்சு கிளினிக் வச்சிருந்த ஆல்ரெடி இதை சொல்லணும் என்பதற்காகவே அந்த ஊழியத்தை விட்டுட்டு இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். அண்ணெல்லாம் இன்ஜினியரா இருந்து நல்லா சம்பாதிச்சவர் தான். ஏன் அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்தார்னா, இயேசு வேணும், இந்த உலகத்துக்கு வேணும், இந்த தேசத்துக்கு வேணும்.
ஏக்கம் அதுதான் ஜீசஸ் ஏக்கம். ஒருவர் கூட கீழே போயிடக்கூடாது, எல்லாரும் மேல வந்துடணும். அதனாலதான் மேலே இருந்து கீழே வந்தாரு. ஏன் மேலே இருந்து கீழே வந்தாரு? ஒருவன் கூட கீழே போகக்கூடாது, எல்லாரும் மேல வந்துடணும். ஜீசஸ் சொல்லு, ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அதனாலதான் தலையில கை வச்சு இந்த பாடி முடிப்போம். சுவிசேஷம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷபாரம் சுமையாக மாற வேண்டும். இல்லை எங்கோ உங்கள் நாமம் சொல்ல வேண்டும். சொல்லுங்க. எத்தனை பேர் ஒரு ஆசை இருக்கு, இந்த ஜீசஸ் நான் சொல்லுவேன், சந்தர்ப்பம் கிடைக்கிற இடத்துல நான் சொல்லுவேன், இயேசுவை அறிமுகப்படுத்துவேன், அவர் நாமத்துல நான் ஜெபிப்பேன், அவர் நாமத்துல பிறருக்காக ஜெபிப்பேன், அவர் நாமத்தை சொல்லுவேன் அப்படின்றவங்க கை வைத்து காட்டுங்களேன். கர்த்தர் உங்களை நிரப்புவாரா? மிகப்பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் தான் மிகப்பெரிய பாக்கியம். அதற்கு தான் சபையாக ஏற்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரே, ஒவ்வொரு கரத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். கையை பிடித்து பயன்படுத்துங்கப்பா. உங்க ராட்சியத்துக்கு பயன்படுத்துங்க, உங்க சித்தத்துக்கு பயன்படுத்துங்க, உங்க நாமத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த ஊழி இன்னும் லெவலுக்கு வரட்டும். இந்த ஆலயத்தை மகிமையால் நிரப்பேன்னு சொன்னீங்கல்ல, இந்த பிள்ளைகளை கொண்டு நிரப்புங்க. இதுவரை இல்லாத மகிமை, பிந்தின மகிமை பெரிதா இருக்கும்னு சொன்னீங்களே, இந்த ஊழியத்தின் பிந்தின மகிமை பெரிதா இருக்க போறத பார்க்க போறோம். ஏசையா, அண்ணனுடைய ஏக்கம், அண்ணனுடைய ஏக்கம் ஈடேறுவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அப்படியே ஆசீர்வதிச்சோ. இன்று தொடங்கி இந்த ஊழியத்தில் மகிமை வெளியரங்கமாக போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பா. அவருடைய மகிமை உன் மேலே காணப்படும் என்று சொன்ன உடைய வார்த்தை நிறைவேறுகிற மகிமையின் நாட்கள், மகிமையின் நாட்கள், மகிமை வெளியரங்கமாகும் நாட்கள், மகிமை மேலே காணப்படும் நாட்கள். கண்ணீரோடு விதைத்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. அள்ளி விதைகளை அழுது கொண்டே விதைத்த நாட்கள் உண்டு. ஆனால் இனி கம்பீரமான நாட்கள், அறுவடையின் நாட்கள், அரிகளை அறுத்து கம்பீரமாய் அறுவடையை பார்க்கிற நாட்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியம் செய்ய போறதுக்காக நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியம் செய்ய போகிறதுக்காக நன்றி. இந்த நல்ல சமாரியன் ஊழியத்துல ஒவ்வொருவரும் நல்ல சமாரியனாய் மாறுகிறதற்காக, அடிபட்டு கிடக்கிற இந்த உலகத்தாருக்கு
காயம் கட்ட போகிறதற்காக, பாவ மன்னிப்பை கூற போகிறதற்காக, பரலோக வழி காமிக்க போகிறதற்காக ஜீசஸ் ஒவ்வொரு மேலும் உங்க நாமம் தரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மேலும் இயேசுன்ற நாமம், இயேசுன்ற நாமம், இயேசுன்ற நாமத்தை அறிவிக்கிறவர்களாக, இயேசுவின் நாமத்திலே பாவ மன்னிப்பை அறிவிக்கிறவர்களாக, இயேசுவின் நாமத்திலே பிசாசின் மேல் ஜெயம் என்று சொல்லுகிறவர்களாக, இயேசுவின் நாமத்திலே பரிசுத்தத்தை அறிவிக்கிறவர்களாக, இயேசுவின் நாமத்திலே பரலோகத்திற்கு அழைத்து செல்லுகிறவர்களாக இங்கிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியின் மேலும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், சிறையிருப்பை மாற்றுகிற அபிஷேகம். கர்த்தருடைய ஆவியானவர் உண்மை, கர்த்தருடைய ஆவியானவர் உண்மை, கர்த்தருடைய ஆவியானவர் உண்மை, கர்த்தருடைய ஆவியானவர் உண்மை. ஒவ்வொரு மேலே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். சிறுமைப்பட்டவர்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக, சிறையிருப்பை மாற்றுவதற்காக, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலை கூறுவதற்காக வல்லமை ஒவ்வொரு மேலும், வல்லமை ஒவ்வொரு மேலும். ஒவ்வொரு விசுவாசியும், இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியம் செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனை பேர் அறிவிக்க போகிறீர்கள்? எத்தனை பேர் அந்த நாமத்தை சொல்லி நல்ல செய்தியை பரப்ப போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்துங்க. இந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. கடைசி 2 நிமிஷம் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க, கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. ரைட் நவ, ரைட் நவ. இப்பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, சிறையிருப்பை திருப்புகிற வல்லமை, உங்க வார்த்தையில கர்த்தருடைய வல்லமை. நீங்க சொல்லும் போதே ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள், நீங்க அறிவிக்கும் போதே ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள், நீங்க அறிவிக்கும் போதே ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு வல்லமையை, பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு வல்லமையை, பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு வல்லமையை. In Jesus name, in Jesus name, in Jesus name, in Jesus name, in Jesus name. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வல்லமையான ஊழியர்களா, இயேசுவை அறிவிக்கிறவர்களாக, இந்த தேசத்தை கலக்குகிறவர்களாக, இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்குகிறவர்களாக ஜீசஸ் ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. ஜீசஸ் கையை உயர்த்தி ஜீசஸ் சொல்லுங்க. கண்ணை மூடி, கண்ணை மூடி ஜீசஸ் சொல்லுங்க. சுவிசேஷ பாரம் ஒன்றே எங்கள் சுமையால் மாற்ற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையால் மாற்ற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்ல. என் தேச எல்லை எங்கும் ஜீசஸ், ஜீசஸ், இயேசு நாமம் சொல்ல. கடைசி ஒரு விஷயம் கை உயர்த்தி ஆராதனை. ஒவ்வொரு உதடுகளும் அபிஷேகம் பண்ணப்பட்ட உதடுகளாக சங்கீதம் 45:1 சொன்ன அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட உதடுகள் அறிவிக்கும் போதே அற்புதம் நடக்கட்டும், ஜெபம் பண்ணும் போதே அற்புதம் நடக்கட்டும், இயேசுவை சொல்லும் போதே ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளட்டும்.
ஆண்டவர் சொல்றாங்க, உன் பாரத்தை நீ என்கிட்ட கொடுத்துரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் உன் பாரத்தை என்கிட்ட கொடுத்துரு. நான் என் பாரத்தை நீ சுமந்துக்கோ. என் சுமை மெதுவும் என் நுகம் லகுமானது. இந்த சுவிசேஷம் ஜனங்கள் இயேசுவின் நாமத்தை அறிந்து ஜெயம் பெற்று பரலோகம் சேர்க்கிற என் பாரம் உன் பாரம் ஆச்சனா, உன் பாரம் என் பாரம் மாறிடும். நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். கை உயர்த்த ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க, ஆண்டவரே என் பாரத்தை நான் உங்ககிட்ட தந்துட்டேன், ஆனால் உங்கள் பாரத்தை சுமந்துட்டு போகிறேன். நான் போகிற இடமெல்லாம் ஜீசஸை சொல்லணும், வேலை பார்க்குற இடத்துல ஜீசஸை சொல்லணும், படிக்கிற இடத்துல ஜீசஸை சொல்லணும். உண்மையான அப்பா சொன்னது போல கொர்நேலியு குடும்பத்தை கூட்டி சேர்த்து ஜீசஸை சொன்னது போல என் குடும்பத்துக்கு நான் இயேசுவை சொல்லணும். இந்த கமிட்மெண்ட்டோடு நான் போகிறேன். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் எனக்கு பரிசுத்தம், பாவ மன்னிப்பு, பரிசுத்தம், பிசாசின் மேல் ஜெயம், பரலோகம். இந்த நாளை நான் எப்படியாவது நான் சொல்லிடுவேன். நான் சொல்றேன், நீங்கள் சொல்லும் போதே கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த வல்லமை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் சொந்த பந்தங்கள் இயேசுவுக்கு சொந்தமாகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களோடு உடன் வேலை பார்க்கிறவர்கள் பரலோக வாசிகளாக மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? அர்ப்பணிப்போம். கடைசி ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரை பரலோகம் பார்க்கிறதற்காக நன்றி. கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறதற்காக நன்றி. நீ கரங்களை விரித்து ஒவ்வொருடைய விருப்பத்தையும் வாஞ்சைகளையும் நிறைவேற்றி திருப்தியாக்க போகிறதுக்காக நன்றி, திருப்தியாக்க போகிறதுக்காக நன்றி. இந்த நாளில் நீங்க சொன்ன அந்த வார்த்தை, தீர்க்க தரிசனமா பேசின வார்த்தை, சிலுவையில கரத்தை விரித்து திருப்தியாக்குவேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே உங்க பாரத்தை சுமந்து போற ஒவ்வொரு பிள்ளையும் திருப்தியா வாழ்வார்களாக. நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. மனதார பிளஸ் பண்றாங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி பிளஸ் பண்றோம். இன்றிலிருந்து வாழ்க்கையில் ஒரு மாற்றம், தடைகள் நீங்கி முன்னேற்றம், எல்லா பலவீனங்கள் நீங்கி சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. பாரமெல்லாம் நீங்கி உங்க பாரத்தை மாத்திரம் சுமக்கட்டுன்னு சொல்லி மனதார நாங்க ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.